கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றி மூத்த குடி என்னும் புறப்பொருள் வெண்பா மாலை. இந்த படைப்பின் ஒரு பாடல் 6ஆம் நூற்றாண்டிலேயே என்னை விவரிக்கிறது. விவசாயம் தோன்றும் முன்பே நான் தோன்றியதாக. பல சாம்ராஜ்யங்கள் வந்து செல்வதை நான் பார்த்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடையே ஏற்பட்ட ஆகச்சிறந்த போர்கள் மற்றும் பலவற்றை நான் பார்த்திருக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் ஒரு கதையை நான் இங்கு சொல்ல வந்துள்ளேன். தமிழ் மண்ணின் கதை, என்னுடைய தமிழ் மண். வணக்கம். நான் எங்கும் இருக்கிறேன். எப்பொழுது முதல் மரம் செதுக்கப்பட்டதோ, எப்பொழுது முதல் மன்னன் முடிசூட்டப்பட்டானோ, எப்பொழுது முதல் கப்பல் கடலுக்குள் சென்றதோ, நான் அங்கெல்லாம் இருந்தேன். 4000 வருடங்களுக்கு மேலாக மண்ணுக்குள் புதைந்து கிடந்து நம்மால் தோண்டி எடுக்கப்பட்ட உடைந்த பானை, சிதைந்த நாணயம், மரப்பொம்மை மற்றும் துருப்பிடித்த இரும்பு கருவி போன்றவைகளெல்லாம் மதிப்புள்ளவைகளாய் புழங்கிக் கொண்டிருந்த அந்த மகிமை காலத்திலும் நான் அங்கு இருந்தேன். இப்படிப்பட்ட விலை மதிப்பற்ற காலவரையற்ற வரலாறு தமிழ் மண்ணிலிருந்து வெளிவருகிறது. ஆம், நம் தமிழ் மண்ணிலிருந்து. காலம் தொடங்கிய போதே நம் வரலாறும் தொடங்கிவிட்டது. அதாவது நமது கலாச்சாரம் ஆதி மனிதனுடன் சேர்ந்து அதன் முதல் படியை எடுத்து வைத்த காலத்திலேயே ஆரம்பமாகிவிட்டது. ஆதிரம்பாக்கம் எனும் கிராமம் 1.5 மில்லியன் ஆண்டுகள் முதல் 385 லட்சம் ஆண்டுகள் வரையிலான கற்கருவிகளை கொண்டுள்ளது. மயிலாடும் பாறை, அங்கு தோண்டி எடுக்கப்பட்ட கருவிகள் மற்றும் பாறை ஓவியங்கள் 4200 வருடங்களுக்கும் மேலானது. கிமு 2000 ஆண்டிலேயே இரும்பை உருக்கி ஆயுதமாக்கிய சக்தி படைத்த நாம் 1500 டிகிரி செல்சியஸ் மேலான வெப்பத்தை சொந்தமாக உருவாக்கிய திறனுக்கு சாட்சியாக உள்ளோம். இது ஒரு ஆரம்பம்தான். அடுத்ததாக பாயும் புலியின் நேரம் வந்தது. சோழப் பேரரசு. இரட்டை மீன் கொடி கொண்ட பாண்டிய பேரரசு. அந்த வில்லம்பை அடையாளமாக கொண்ட சேரர்கள். அந்த முப்பெரும் அரசர்களின் கீழ் குடிகள் உயர்ந்து நிலம் செழித்தது. தமிழ் பெருமகிழ்ச்சி அடைந்தது சேரர் சோழர் பாண்டியர்களால்.
உண்மையான புதுமைக்கான காலம் அது. அது மக்களின் காலம். மேற்கத்திய நாடுகளில் ஒரு வார்த்தையாக இருப்பதற்கு முன்பே நாங்கள் தொழில் புரிபவர்களாக இருந்தோம். கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே சுடுமண் குழாய்கள் அமைத்து நீர்ப்பாசனம் செய்து எங்கள் முக்கிய வாழ்வாதாரமான விவசாயத்தை மேம்படுத்தினோம். திறமையான நிர்வாகத் திறன் கொண்ட மன்னர்களின் கீழ் நம் சமுதாயத்தின் வாழ்க்கை செழிக்கத் தொடங்கியது. வாழ்வாதாரம் வளரத் தொடங்கியது. 1ஆம் நூற்றாண்டில் மாமன்னன் கரிகால் சோழனால் கட்டப்பட்ட கற்களாலான அணை 2000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் செயல்பாட்டில் இருக்கிற காவிரி ஆற்றின் மிக பழமையான கல்லணை. 10ஆம் நூற்றாண்டு சோழர்களால் உருவாக்கப்பட்ட வீரநாராயணபுரம் நீர்த்தேக்கம் இன்று வரை நமக்கு தண்ணீரை தேக்கி நமக்கு வளம் சேர்த்து வருகிறது. அதனால் விவசாயம் செழித்தோங்கி வணிகமாக்கப்பட்டு பிலிப்பைன்ஸ் வரையிலும் மற்றும் அதன் அருகிலுள்ள தொலைதூர நிலங்களுடன் பயணித்து வணிகம் செய்யப்பட்டது. தலை சிறந்த மன்னனான ராஜேந்திர சோழனின் தொலைநோக்கு பார்வையால் நாம் 10ஆம் நூற்றாண்டிலேயே இந்திய பெருங்கடலை கடந்தோம். இவரே கடற்படை தலைவன் என்ற பதவியை முதலில் அறிமுகம் செய்தவர். இந்திய கடற்படைக்கு தொடக்கத்தை ஏற்படுத்திய ராஜேந்திர சோழன். அந்த மனிதருக்கும் அவருடைய அற்புதங்களுக்கும் ஒரு வணக்கம். கடல் இன்னும் அந்நியமாக இருந்த போதும் கரைகள் நம்முடைய நண்பர்களாகியது. நம்முடைய வாழ்க்கை பாதையிலும் நம்மை சுற்றியிருக்கும் தேவைகளின் மூலமும் நாம் கற்றுக்கொண்டு ஒரு நாகரீக சமுதாயமாக இருந்தோம். பண்ட பாத்திரங்களில் கூட அவரவருடைய பெயரை பொறிக்கும் பழக்கமும் அப்போதே இருந்துள்ளது. 10ஆம் நூற்றாண்டில் பராந்தகச் சோழனால் கொண்டுவரப்பட்ட குடவோலை முறை மக்களாட்சி தேர்தலால் கிராமத் தலைவரை தேர்ந்தெடுத்தோம். இப்படிப்பட்ட மாபெரும் சிந்தனை திறன் கொண்ட மக்கள் அவர்களின் எண்ணத்தால், இந்த சமுதாயத்தால், இந்த தமிழால் நேற்றைய இன்றைய கலாச்சாரத்தையும் சமூகத்தையும் அப்போதே கட்டமைத்தனர். கலையின் ஒவ்வொரு வடிவத்தையும் பங்களிப்பையும் உருவாக்கிய அவர்களின் மனதைப் போலவே நமது கலாச்சாரமும் பறந்தது. நமது தற்காப்புக்கலை சிலம்பம், இந்த மரக்குச்சியுடன் நடனம் நம்முடைய ஒழுக்கத்தையும் திறமையும் காட்டுகிறது. பண்டைய உரைநடையான கலித்தொகை காலத்திலிருந்தே இதைவிட வேறு எழுச்சிமிக்க விளையாட்டு இல்லை என்பதை காட்டுகிறது இந்த ஏறு தழுவுதல் அல்லது மாடு பிடித்தல், இன்று மிக பிரபலமாக அறியப்பட்ட ஜல்லிக்கட்டு.
இது மனிதனா மிருகமா என்ற விளையாட்டு அல்ல, மனிதனும் மிருகமும் விளையாடும் விளையாட்டு. பரதநாட்டியத்தின் பாரம்பரிய நேர்த்தியில் நம்மைப் போலவே நம்முடைய நடன வடிவங்களும் வேறுபட்டவை. பல வேர்களைக் கொண்ட இந்த நடனங்களில் மக்களின் வாழ்வியலை விளக்கும் நாட்டுப்புறக் கலைகளும் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் ஆகச்சிறந்த வலுவான ஆற்றல் மிக்க கைவினைக் கலைஞர்கள் மற்றும் கட்டிடக் கலைஞர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆம், என்னை விட யார் அதற்காக பேச முடியும்? நவீன காலத்தின் ஒற்றைக்கல் கட்டமைப்புகளாக ஆய்வு செய்யப்பட்டவைகளில் ஒரே கல்லிலிருந்து உருவாக்கப்பட்ட நினைவு சின்னமாக விளங்கும் சுசீந்திரம் கோவிலின் நேர்த்தியான மென்மையான தூண்கள் அனைத்தும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது. மாமல்லபுரம். இந்த கடற்கரை கோவில் மற்றும் 5 ரதங்கள் இந்திய கட்டிடக்கலையின் அருங்காட்சியகமாக திகழ்கிறது. இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பாண்டிய மன்னன் தொடங்கிய சங்கம் என்று அழைக்கப்பட்ட 3 கல்வி நிறுவனங்கள். தொல்காப்பியம் இன்றைய மொழிக்கான மிக பழமையான இலக்கண நூல்களில் ஒன்றாக திகழ்கிறது. ஐந்திணை பரந்த நிலப்பரப்புகளின் கதைகளை பேசும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை. சிலப்பதிகாரம். சாக்கியார் கூத்து என்ற நடனம் அனைவரும் சமம் என்ற முற்போக்கு சிந்தனையை அப்போதே வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. அந்த சமத்துவ குறிப்பில்
அநீதி இழைக்கப்பட்ட அந்த நீதிமன்ற அறையில் தன் கணவன் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்க போராடும் ஒரு பெண்ணிய சின்னம். தன் கணவனை கள்வனாக்கிய அரசவைக்கு தன் சத்தியம் தாங்கிய தண்டையை எடுத்துக்கொண்டு கோபக்கனலில் வருகிறார். உண்மையை பார்க்க மறுத்த மன்னனே உடைராணியின் தண்டையை என்கிறான். உடைபட்ட ராணியின் தண்டையில் முத்துக்கள் சிதறுகின்றன. அடுத்ததை உடைக்கிறான், திகைக்கிறான். உடனே கண்ணகியின் தண்டையை உடைக்கிறாள். மாணிக்க கற்கள் சிதறுகிறது. இந்த உண்மை மன்னர் அரசவையை மட்டுமல்ல, மதுரை நகர் முழுவதையும் சூழ்ந்தது. பொன்சை கொள்ளன் தன் சொல் கேட்ட யானோ அரசன், யானே கள்வன் என தன் செல்லுயிரால் செங்கோல் நிமிர்த்தினான் பாண்டிய மன்னன். தேரா மன்னா என விழித்த துணிச்சலால் அன்று மதுரையே எரிந்தது. தமிழ் இலக்கியம் வாழ்க்கை முறைகளை உள்ளடக்கியது மற்றும் பலரின் குரல்களை வளர்த்து வந்தது பல ஆண்டுகளாக. திருக்குறள் 133 அதிகாரங்களை கொண்ட 1330 பாடல்கள் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கான கட்டுரையை உள்ளடக்கியுள்ளது. இதன் ஒவ்வொரு பாடல்களிலும் மனித வாழ்வியலுக்கான வழிகள் மற்றும் செயல்களை கொண்டுள்ளது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் சிலையை அதற்கு சான்றாக அமைத்துள்ளோம். நமது தேசிய கவி மகாகவி பாரதியின் விடுதலை பாடல்கள், அவரின் சீடரான பாரதிதாசனின் சமுதாய சீர்திருத்த மரபை கொண்ட பாடல்கள், இன்றைய தமிழ் மக்களால் சுகாதாரம், வாகன தொழிற்சாலை மற்றும் பல தொழில்நுட்ப அறிவியலின் ஒவ்வொரு தொடுதலிலும் நம் தேசமே முன்னோடியாக திகழ்கிறது. கலையின் பாரம்பரியமானது இப்போது தமிழ் திரைப்படத்தின் மீதான காதலை தூண்டியுள்ளது. மிகவும் ஊக்கமளிக்கும் படைப்பு தொழில்களில் ஒன்றான தமிழ் திரைப்படத் தொழில் பொழுதுபோக்கில் சிறந்து விளங்குவதற்கான அளவுகோலாகும். நம் தமிழ் இந்த மண்ணை தாண்டி வளர்ந்திருக்கிறது. நம் தமிழ் மண்ணின் மக்கள் நம்மை சுற்றியிருக்கும் 180க்கும் மேற்பட்ட நாடுகளில் வசித்து உலகத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கிறோம். துன்பங்கள் இல்லாமல் எந்த வரலாறும் கிடையாது. சுனாமி, வெள்ளம், வறட்சி போன்ற கடினமான காலங்களை நம் மக்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் நம் பாரம்பரியத்தை இன்னும் வலுவாக உயர்த்தினோம். மேலும் நம் ஒற்றுமையால் ஒரு மாயாஜாலத்தையே உருவாக்கி இருக்கிறோம். இது என்னுடைய கதை மட்டுமல்ல, நம்முடையது.
யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த உலகமே நம்முடையதுதான். இவர்கள் எல்லோரும் நம்மக்கள்தான்.